சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அதில் குறிப்பாக பசிபிக் பெருங்கடலை பற்றி பேசும்போது நான் சர்ச் பண்ணும்போது கூட பார்க்கும்போது ஒவ்வொரு தகவலுமே ரொம்ப வியப்பாக இருக்குது. படிக்க படிக்க சுவாரஸ்யம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே உலகத்திலேயே ஆழமான கடல் பகுதியான மரியானா ட்ரெஞ்ச் அது 10,911 மீட்டர் சேலஞ்சர் டீப் என்ற பகுதியில் இருக்குது. இது போன்ற பல அற்புதங்கள் பசிபிக் ஓஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆழம் 4,300 மீட்டர் சராசரி ஆழம். உதாரணமாக நீங்கள் 100 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பசிபிக் பெருங்கடல்ல ஒரு 1,100 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட பகுதியை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். அதுக்கு மேல நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது பசிபிக் பெருங்கடல் ஓரத்துல எந்தெந்த நாடுகள்னா 41 நாடுகள் இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக டோங்கா அகழி. இந்த டோங்கா அகழி சவுத் பசிபிக்ல டோங்கா தீவுகளுக்கு பக்கத்துல இருக்குது. இதனுடைய ஆழம் 10,882 மீட்டர். இது 2வது ஆழமான பகுதி. 3வது பிலிப்பைன் அகழி. இவ்வளவு பெரிய கடல் அப்படின்னும் போது ஆபத்துகள் எந்த அளவுக்கு இருக்கும்? என்ன ஆபத்து ஏற்படும் சொன்னா, ஒரு தாழ்வான நிலப்பரப்பு கொண்ட தீவுகள் மூழ்கும். அதன் பிறகு பசிபிக்ல உயிரினங்கள் ஜீவராசிகள் என்ன வாழுதுன்னு சொன்னா, அது கிட்டத்தட்ட 2,30,000 தான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பசிபிக்ல இருக்கிறது. ஆனா கண்டுபிடிக்கப்படாதது 20 மில்லியனுக்கு மேல இருக்கலாம். அது தாவரங்களாக இருந்தாலும் சரி, மற்ற நுண்ணுயிராக இருந்தாலும் சரி, அல்லது மீன் வகைகளாக இருந்தாலும் சரி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் நாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன் சார். உலக செய்திகளை பற்றி அதிகமாக பார்த்துருக்கோம். அதுவும் இயற்கை சார்ந்த செய்திகள்லாம் உங்ககிட்ட கேட்கலான்ற மாதிரி இருக்கும். அழகாக சயின்ஸ் வாத்தியார் மாதிரி அழகாக சொல்லுவீங்க. ஸோ அதில் குறிப்பாக கடல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிது அப்படின்றது தெரியும். அதில் குறிப்பாக பசிபிக் பெருங்கடலை பற்றி பேசும்போது நான் சர்ச் பண்ணும்போது கூட பார்க்கும்போது ஒவ்வொரு தகவலுமே ரொம்ப வியப்பாக இருக்குது. படிக்க படிக்க சுவாரஸ்யம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயமா நம்ம பூமியில் இருக்குது. பல பேருக்கு இது பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரி. அது எப்படி சார் அந்த பசிபிக் பெருங்கடலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக கடல் அப்படின்னாலே இயற்கையினுடைய பிரம்மாண்டம், ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தீர்வு இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு கடலினுடைய பிரம்மாண்டத்தை தனிமையில் நம்ம பார்த்து ரசிக்கும் பொழுது ஒரு மனசு லேசாக ஒரு சின்ன அமைதி கிடைக்கும். கடல் சம்பந்தமான திரைப்படங்கள்லாம் இப்போ பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன்னா எடுத்துக்கோங்க. அது குழந்தைகளுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் கடல், அந்த பாய்மர கப்பல், அது போகிறது, சண்டை, மன ரீதியாகவே நமக்கு ஒரு அந்த கடல் அப்படின்றது நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று. பசிபிக் பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்களில் எல்லா கடலும் ஒன்று தான். எந்த கடல் தனியாக பார்டர் போட்டு பிரித்து இல்லை, நாம தான் பேர் வச்சு பிரிச்சிருக்கிறோம் ஒரு வசதிக்காக. பசிபிக் அப்படின்றது லத்தீன் வேர்ட்லேருந்து வந்தது. அதனுடைய பேரே அமைதி. மெகல்லன் 1520 உலகத்தை சுற்றும் பொழுது பசிபிக் ஸ்பானிய மொழியில் அமைதியான பெருங்கடல் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அப்படி தான் பசிபிக்ன்ற பேர் வருது. ஏற்கனவே உலகத்திலேயே ஆழமான கடல் பகுதியான மரியானா ட்ரெஞ்ச் அது 10,911 மீட்டர். அது எப்படி அதில் மனிதர்கள் எப்படி போனாங்க, என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க, இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். எவரெஸ்ட்டை தலைகீழாக நிறுத்தினாங்க கூட அதை விட ஆழமான பகுதி மரியானா ட்ரெஞ்சு சேலஞ்சர் டீப் என்ற பகுதியில் இருக்குது. இது போன்ற பல அற்புதங்கள் பசிபிக் ஓஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பசிபிக் கடல் எப்படி தோன்றுச்சு அப்படின்றதுக்கு முழுமையான தகவல் இல்லை. இன்னமுமே பூமி எப்படி தோன்றுச்சு, கடல் எப்படி தோன்றுச்சு, அதை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுவரைக்கும் நம்ம தரவுகளின்படி ஹேடியன் சொல்லப்படக்கூடிய ஒரு காலம் இருக்குது. சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பசிபிக் கடல் உருவாகிருக்கலாம். அப்போ பூமியினுடைய மேற்பரப்பு குளிர்ந்து நீராவியாகி ஒடுங்கி திரவமாக மாறுது. அதுலேருந்து கடல் பகுதிகள் தோன்றுது. இப்படி ஒரு நீர்த்தொகுதி தான் பசிபிக் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேடியன் காலத்தினுடைய முக்கிய அம்சம் என்னன்னு சொன்னால், சூரிய மண்டலத்தின் உருவாக்கத்தோடு தூசு மற்றும் வாயுக்கள் ஒன்றிணைந்து பூமியை உருவாகுது.
அடுத்தது வந்து ஒரு விண்கல் மோதி வந்து அதிலிருந்து நம்ம நிலவு இன்னைக்கு சொல்லக்கூடிய மூன் வந்து தனியாக பிரிந்து வந்து போகுது. நீராவி மற்றும் நீரின் வந்து தோற்றம் அப்போ தான் வந்து நடக்குது. வளிமண்டலம், காற்று மண்டலம் அது வந்து உருவாகுது. அப்புறம் ஒரு நிலையற்ற மேற்பரப்பு வந்து உருவாகுது. இதெல்லாம் ஹேடியன் காலத்தினுடைய அம்சம். இதில் தான் வந்து பசிபிக் வந்து தோன்றுது. ஹேடியன் அப்படின்ற கிரேக்க புராணத்தில் வந்து அதனுடைய அர்த்தம் வந்து என்னென்னு சொன்னால் பாதாள உலகம். பாதாள உலகம் அதை தான் வந்து அந்த ஹேடன் காலம் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. இன்றைக்கி இப்போ 4.6 பில்லியன் ஆண்டுனா நீங்கள் யோசிச்சுங்க எவ்வளவு. ஆமாம், பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து பசிபிக் தோன்றி இருக்குது. இந்த ஹேடியன் காலத்தில் வந்து உயிரினங்கள் வந்து இல்லை. அப்போ வந்து ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து உயிரினங்கள் தோன்றுவதற்கான ஒரு சூழல் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டாவது வந்து நிலத்தட்டுகள் வந்து மோதுவது, விலகுவது, விரிவது, ஒன்றோடு ஒன்று உராய்வது, இதன் மூலமாக வந்து புதிய மேற்பரப்பு வந்து உருவாகுது. பசிபிக் கடல் தோற்றத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் எரிமலை, நீரோட்டங்கள், பள்ளத்தாக்கு, ஆழம், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த நிலத்தட்டுகளுடைய மாறுபாடுகள் தான் அதுவும் வந்து காரணம். அது வந்து பூமியில் வந்து பல சிறிய பெரிய நிலத்தட்டுகள் வந்து இருக்குது. அது ஒரு தட்டுலேருந்து இன்னொரு தட்டு வந்து பிரியும், ஒன்றோட ஒன்று மோதும், சில இது வந்து நழுவி செல்லும். இப்போ நிலநடுக்கம் கூட வந்து ஒரு தட்டு இன்னொரு தட்டோட மோதும் போது மேலே வந்து நிலநடுக்கமாக வந்து சுனாமி போன்ற விஷயங்கள்லாம் வந்து வருது. பசிபிக் பெருங்கடலுடைய பரப்பளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 165.25 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது பூமியினுடைய மொத்த நீர்ப்பரப்பில் வந்து 46%. அப்புறம் பூமியில் உள்ள நிலம், நீர் ரெண்டையும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பசிபிக்கினுடைய பரப்பளவு வந்து 36%. அப்போ பூமியில் 1/3 இடத்தை வந்து பசிபிக் பெருங்கடல் வந்து ஆக்கிரமித்திருக்கிறது அப்படின்ற மாதிரி. இப்போ இது கூட நான் செய்தியாக பார்த்தேன் சார். இப்போ அதை வந்து நம்ம முழுமையாக பார்க்க கூட முடியாது. நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பார்க்க முடியும். விண்வெளியிலேருந்து பார்த்தா கூட முழுமையாக நாங்கள் பசிபிக் பெருங்கடலை பார்க்க முடியாது. ஆமாம், அது வந்து உண்மைதான். அப்படி முழுமையாக வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அதனுடைய பரப்பளவு வந்து அதிகம். நீங்கள் பசிபிக் பெருங்கடலோட மற்ற 4 பெருங்கடலை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே சின்னது. இப்போ அட்லாண்டிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதுதான் 2வது பெரிய கடல். இந்திய பெருங்கடல் வந்து 70.56, 3வது பெரிய பெருங்கடல். தென் பெருங்கடல் நம்ம அண்டார்டிகா பக்கத்தில் இருக்கிற சதன் சி, அது வந்து 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அடுத்தது ஆர்டிக் பெருங்கடல் வந்து 15.56. இது எல்லாத்தையும் விட பசிபிக் வந்து பிரம்மாண்டமானது. இந்த பசிபிக் பெருங்கடலுடைய நீளம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வடக்கு ஆர்டிக்லேருந்து தெற்கே வந்து அண்டார்டிக் வரைக்கும் வந்து 15,500 கிலோமீட்டர் நீளம் அந்த கடலினுடைய நீளம். அகலம் வந்து கிட்டத்தட்ட 19,800 கிலோமீட்டர். நீங்கள் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு 2 திசைகள்லையும் அதை அளந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்குது. ஆழம் வந்து 4,300 மீட்டர் சராசரி ஆழம். சராசரி ஆழம். நீங்கள் சொல்கிற அந்த டீப்போ சேலஞ்சர் டீப் எல்லாம் தனி. ஒரு ஆவரேஜ் டீப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4.300 மீட்டர். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வச்சுங்களேன். 4 கிலோமீட்டர் ஆழம் தான் அதனுடைய சராசரி வந்து ஆழம். நீங்கள் கேட்டது போல் இது முழுமையாக வந்து பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் பூமி வந்து ஒரு கோள் வடிவத்தில் இருக்குது, வளைஞ்சு வந்து போகுது. அப்புறம் அதனுடைய மேற்பரப்பு பசிபிக்கினுடைய பரப்பளவு வந்து அதிகம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து எவ்வளோ உயரத்துலேருந்து பார்த்தாலும் வந்து பார்க்க முடியாது. உதாரணமாக நீங்கள் 100 கிலோமீட்டர் உயரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பசிபிக் பெருங்கடலில் வந்து ஒரு 1100 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட பகுதியை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு மேலே விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்குது, அது பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து பூமியை வந்து சுற்றி வருகிறது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட 2400 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட பகுதி தான். அதாவது சுமார் 18 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் வந்து பார்க்க முடியும். மொத்த பரப்பளவு 125 மில்லியன். அதில் வந்து 18 தான் நீங்கள் வந்து ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்தே பார்க்க முடியும். அப்போ இவ்வளோ உயரத்திலிருந்து பார்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய பரப்பளவு என்பது வந்து மிக பிரம்மாண்டமாக பார்த்தா இப்போ பூமி நிலப்பரப்பை விட அதிகமாக அங்கே இடம் இருக்கும்ல சார்? கண்டிப்பாக. அதான் 1/3 பகுதின்னு சொன்னோம்ல, நிலப்பரப்பையும் கடல் பரப்பையும் உள்ளடக்கி 1/3 பகுதி வந்து பசிபிக் பெருங்கடல். நீங்கள் கடற்கரையிலேயே நீங்கள் போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சி விஷன் அப்படின்றது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே தெரியும். அதுக்கு மேலே வந்து தெரியாது. அதுக்கு மேலே வந்து வளையுது, பூமி வந்து வளையுது இல்லையா லைட்டாக, அது வந்து பார்க்க முடியாது.
அப்போ உயரமாக ஸ்பேஸுக்கு போனாலுமே நீங்கள் பசிபிக்கை வந்து முழுமையாக வந்து பார்க்க முடியாது. இதுதான் வந்து உண்மை. அடுத்தது பசிபிக் பெருங்கடல் ஓரத்தில் வந்து எந்தெந்த நாடுகள்னால் 41 நாடுகள் இருக்குது. ஆசியா, அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள்லாம் வந்து அதில் வந்து இருக்குது. உதாரணமாக வந்து ஆசியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பான், சீனா, ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா. ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அவற்றினுடைய கிழக்கு பகுதி. கிழக்கு பகுதியில் மேற்கு பகுதி. கிழக்கு பகுதி வந்து ஆஸ்திரேலியாவுடைய கிழக்கு பகுதி வந்து இந்திய பெருங்கடல் வரும். அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அலாஸ்கா, கனடா, யூஎஸ், அப்புறம் மெக்சிகோ. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தென் அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள், சிலி உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த அப்புறம் வந்து பசிபிக் பெருங்கடல் இருக்குது. இப்போ கடல் வழி போக்குவரத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பசிபிக் பெருங்கடலில் தீவுகள் பெரிய பரப்பளவு இருக்கிறதுனால தீவுகள் மட்டும் வந்து 20,000 30,000 தீவுகள் இருக்குது அப்படின்னு மதிப்பிட்டிருக்கிறாங்க. அதை வந்து துல்லியமாக சொல்ல முடியாத அளவுக்கு தீவுகள் வந்து அதிகம். இது மற்ற பெருங்கடல்களில் இருக்கக்கூடிய தீவுகள்லாம் நீங்கள் கூட்டினீங்கன்னா கூட அதை விட இவற்றினுடைய எண்ணிக்கை வந்து அதிகம். அங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க. சில தீவுகளில் இல்லை, சில தீவுகளில் வந்து இருக்கிறாங்க. அந்த தீவுகளை 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. என்னென்ன வகை அப்படின்னு சொன்னால் மெலனேசியா, மைக்ரோனேசியா மற்றும் பாலினேசியா. இந்த 3 தீவுகளுக்கும் இந்த 3 வகைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் அங்கே வாழக்கூடிய மக்கள், அவங்களுடைய நிறம், அவங்களுடைய கலாச்சாரம், இது சம்பந்தப்பட்டு அதை வந்து பிரிக்கிறாங்க. இப்போது மெலனேசியா தீவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய தீவுகளாக இருக்கும். அங்கே வந்து ஒரு கருப்பு இன மக்கள் வந்து அதிகம் வந்து வாழ்கிறாங்க. இது பசிபிக் பெருங்கடலுடைய தென்மேற்கு பகுதியில் வந்து இருக்குது. என்னென்ன தீவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்புவா நியூகினி, ஃபிஜி, சாலமன் தீவுகள், வனுவாட்டு, நியூ கலிடோனியா அப்படின்ற தீவுகள் வந்து அதில் இருக்குது. மைக்ரோனேசியா அப்படின்றது சிறிய தீவுகள். இதில் வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மேற்கு மத்திய பகுதியில் வந்து இருக்குது. பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கு பகுதியில் வந்து இருக்குது. இதில் வந்து பாலவ், குவா, மார்ஷல் தீவுகள், கிரிபாதி இப்படி வந்து இருக்குது. இது வந்து சின்ன தீவு. அடுத்து பல தீவுகள் வந்து கூட்டமாக இருக்கிறது தான் வந்து பாலினேசியா. இது பசிபிக் பெருங்கடலுடைய கிழக்கு மற்றும் மத்திய பகுதியில் வந்து இருக்குது. இதை வைத்து கொண்டு பிரிக்கிறாங்க. பெரிய தீவுகள், சின்ன தீவுகள், பல தீவுகள் கூட்டமாக இருக்கிறது. இப்படி வந்து அந்த 30,000 தீவுகளை வந்து பிரிக்கிறாங்க. அதில் பல தீவுகளில் மனிதர்கள் வாழ்கிறாங்க. ஆளரவம் இல்லாத தீவுகளும் வந்து பசிபிக் பெருங்கடலில் வந்து இருக்கிறாங்க. அடுத்தது பசிபிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 4 கிலோமீட்டர் வந்து சராசரி ஆழம். இருக்கிறதுலே ஆழம் வந்து சேலஞ்சர் டீப்புன்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மரியானா ட்ரெஞ்ச், அதுதான் வந்து ஆழமான பகுதி. அதனுடைய ஆழம் வந்து 10,911 மீட்டர், கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர். இதற்கு அடுத்தபடியாக வந்து டோங்கா அகழி. இந்த டோங்கா அகழி வந்து சவுத்து பசிபிக்கில் வந்து டோங்கா தீவுகளுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. இதனுடைய ஆழம் வந்து 10,882 மீட்டர். இது 2வது ஆழமான பகுதி. 3வது வந்து பிலிப்பைன் அகழி. இது வந்து பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கில் வந்து இருக்குது. இதனுடைய டெப்த்து வந்து 10,540 மீட்டர். 4வது அகழி வந்து குரில் காம்சாட்கா அகழி. இது 10,542 மீட்ரு. இது ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் வந்து இருக்குது. இது 4ம் வந்து ஆழமான பகுதி. இந்த ஆழமான பகுதியில் வந்து இன்னமும் வந்து ஆராய்ச்சி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பசிபிக் பெருங்கடல் இவ்வளவு பரப்பளவு இருக்குதே, அதுக்கு கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய நீரோட்டங்கள் வந்து ஓடுது. அதில் வந்து குரோஷியா, கம்போல்ட்டு போன்ற நீரோட்டங்கள் வந்து முக்கியமானது. அதை பற்றி ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம். ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் கடலில் ஓடக்கூடிய நதிகள் அப்படின்னு வந்து எந்த வகையில் சார் மனிதர்களுக்கு இப்போ நம்ம உலகத்துக்கு இது பயன்பாடாக இருக்குது? இது வந்து பூமியினுடைய வெப்பத்தை வந்து பராமரிக்கும், கடல்வாழ் உயிரினங்களுக்கான ஒரு சுற்றுச்சூழலை வந்து ஏற்படுத்தும், ஒரு வெப்பத்தை வந்து சமநிலையில் வந்து வைத்திருக்கும். இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த நீரோட்டங்கள் வந்து செய்து அதை இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசியிருக்கிறோம். அடுத்தது பசிபிக் பெருங்கடல் கீழே வந்து நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குது. இந்த பள்ளத்தாக்குகளில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஆழமான பகுதிகள். அதில் வந்து அந்த பள்ளத்தாக்குன்றது வந்து எப்படி ஒரு மலைத்தொடர் உயரமாக நீளமாக இருக்குதோ அதுபோல் பள்ளத்தாக்குகளும் நீண்ட நெடிய பகுதிகளாக வந்து இருக்கும். அதில் பல பள்ளத்தாக்குகள் இன்னும் ஆராய்ச்சியே வந்து நடக்கலை. அடுத்தது பசிபிக் பெருங்கடல் வந்து எரிமலைகள் வந்து ஏராளமாக இருக்குது. அதை வந்து ரிங் ஆஃப் ஃபயர், அது பின்னாடி வந்து என்னென்னு சொல்கிறேன், அது வந்து பசிபிக் பெருங்கடலில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து மத்திய பசிபிக் படுகையில் வந்து ஒரு ஆழமான காரத்தன்மை காரணமாக வந்து அந்த பாறைகளை வந்து அமிலத்தன்மையிலேருந்து பிரிக்கக்கூடிய
ஆன்டிசைட் கோடு அப்படின்னு ஒரு பார்டர் வந்து இருக்குது. அதுவும் என்னன்னு வந்து பின்னாடி வந்து விளக்குறேன். இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள ஒரு பகுதி. இது வந்து கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் வந்து பரப்பளவு வந்து இருக்குது. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஏரியா அப்படின்னு வந்து பார்த்துக்குங்க. இதில் வந்து நிலத்தட்டுக்கு அதனுடைய மேலடுக்குகள் மோதிக்கொள்வதன் மூலமாக எரிமலைகள் வந்து உருவாகுது. உலகத்தில் இருக்கக்கூடிய 78% எரிமலைகள் வந்து இந்த ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து இருக்குது. இதில் 90% நிலநடுக்கங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து ஏற்படும். உலகத்திலே ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள் 90% இங்கே தான் வந்து அதிகம். இது வந்து அமெரிக்கா, ஜப்பான், இந்தோனேசியா, நியூசிலாந்து உள்ளிட்ட பகுதிகளை வந்து உள்ளடக்கியது. இப்போ நிலநடுக்கமே வந்து எங்கே அதிகமாக வரும், எங்கே மீடியமாக வரும், எங்கே குறைவாக வரும் அப்படி பிரிச்சிருக்கிறாங்க இல்லையா. அதில் அதிகம் வரக்கூடிய பகுதி வந்து இந்த ரிங் ஆஃப் ஃபயர். அடுத்தது அந்த ஆன்டிசைட் கோட் லைன் சொன்னேன், ஆன்டிசைட் லைன். அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், பசிபிக் பெருங்கடலில் வந்து அந்த இருவகையான பாறைகளை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு பார்டர், அதை தான் வந்து ஆன்டிசைட் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது மேற்கு பசிபிக்கில் வந்து எரிமலை வளைவுகளையும் தீவு வளைவுகளையும் வந்து குறிக்குது. இதுவும் கீழே இருக்கக்கூடிய நிலத்தட்டு இயக்கங்களோட வந்து தொடர்புடையது. இது வந்து பசிபிக் பெருங்கடலில் கீழே இருக்கக்கூடிய பகுதிகள். அடுத்தது கனிம வளங்கள் இருக்குதா அப்படின்னு சொன்னால், ஏராளமான கனிம வளங்கள் வந்து பசிபிக் பெருங்கடலில் வந்து இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸு, மாங்கனீஸ், நோடல்ஸ், பாலிமோட்டாலிக் சல்ஃபைடு இதெல்லாம் வந்து இருக்குது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தோனேசியா இவங்க எல்லாருமே கடலில் வந்து க்ரூட் ஆயில் வந்து எடுக்கக்கூடிய பணிகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அங்கேருந்து நிறைய க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. இது வந்து கனிம வளம், பசிபிக்கினுடைய கனிம வளம். இன்னும் பல கனிம வளங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாமல் வந்து இருக்குது. அது நிறைய செலவாகுன்றதுனால அதை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கிறாங்க. அடுத்தது பசிபிக் பெருங்கடலில் வந்து ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு வந்து நீங்கள் வந்து விமானத்தில் பயணிக்கிறீங்க அப்படின்னா, அதனுடைய லாங்கஸ்ட் ரூட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து நியூயார்க் பறக்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து லாங்கஸ்ட் ரூட்டு. அதனுடைய தூரம் வந்து 15,349 கிலோமீட்டர். இப்போ சிங்கப்பூரில் ஃப்ளைட் ஏறி நீங்கள் நியூயார்க் லேண்ட் ஆகணும்னா பசிபிக்கில் கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டரை கடந்து வந்து கடல் கடந்து போகணும். அவ்வளவு நீளம் வந்து இருக்குது. இது மற்ற கடல்களுக்கு வந்து இல்லை. இப்போது கடல் வழி போக்குவரத்தா அதை பயணித்து முழுசாக கடந்தவங்க யாராவது இருக்காங்களா சார்? அதை நிறைய பேர் இருக்காங்களே. நான் சொன்ன அந்த பசிபிக் பேர் வச்ச மெகலன் இருக்காரு. அவர் 1500லேயே வந்து உலகத்தையே சுற்றி வர்றாரு. 6 கப்பலோடு சுற்றுறாரு. அதில் மற்ற கப்பல்லாம் அழிஞ்சு போய் ஒரு கப்பலில் சுற்றி வந்து திரும்ப வந்து ஸ்பெயினை வந்து அடைஞ்சிடறாரு அந்த காலத்திலேயே. இப்போ பசிபிக் பெருங்கடலில் வந்து சரக்கு போக்குவரத்து, கண்டெய்னர் ஷிப் இருக்கு இல்லையா, கமர்ஷியல் ஷிப்ஸ், அது வந்து ஏராளமாக வந்து பயணிக்குது. உலகத்தினுடைய முக்கியமான வந்து ட்ரேடு ரூட் வந்து பசிபிக் பெருங்கடலில் தான் இருக்குது. இது ஆசியாவையும் அமெரிக்காவையும், சீனாவையும் அமெரிக்காவையும், ஜப்பானையும் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடல் வழி வர்த்தக பாதையாக வந்து இருக்குது. இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸு, ஆடைகள், இயந்திரங்கள், கனிம வளங்கள், பல மெட்டீரியல்ஸ் வந்து இதில் இந்த ட்ரேட் ரூட்டில் வந்து நடக்குது. அடுத்தது பெட்ரோலியம் எரிவாயும் வந்து அந்த ஆயில் டேங்கரும் இந்த வர்த்தகத்தில் வந்து இருக்குது. இதனுடைய மதிப்பு மட்டும் 2023ஆம் ஆண்டு மதிப்பீட்டின்படி இந்திய அளவில் சொல்கிறதா இருந்தால் 290.5 ட்ரில்லியன் இந்திய ரூபாய். அப்போ எவ்வளவு கப்பல்கள் வந்து பயணிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு பிஸியான ரூட் அப்படின்றது மாதிரி கூட வந்து சொல்லலாம். இல்லை, இவ்வளோ பெரிய கடல் அப்படின்னும் போது ஆபத்துகள் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? ஆபத்துகள் வந்து அது ஒரு மற்ற கடல்களை விட அது அமைதியான கடல் தான். அது பேரில் சொன்ன மாதிரி அமைதியான கடல் தான். நீங்கள் அந்த எரிமலை அந்த விஷயங்கள்லாம் தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒப்பீட்டளவில் அமைதியான கடல். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா வங்காள விரிகுடா ஓரளவு அமைதியான கடல், அரபிக்கடல் ஒரு சீற்றம் நிறைந்த கடல். ஆனால் புயல் எங்கே அதிகம் வரும்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் தான் வரும். அரபிக்கடல்லேருந்து அந்த அளவு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அதிகம் வர்றதில்லை. ஒவ்வொரு கடலுக்கும் அந்த மாதிரி ஒரு இயல்பு வந்து தனித்தன்மை வந்து இருக்குது. அட்லாண்டிக் கடல் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும் பசிபிக்கோடு ஒப்பிடும்போது. இப்போ ஒப்பீட்டளவில் பசிபிக் வந்து அமைதியான கடல் தான். அடுத்தது வந்து பசிபிக் கடலினுடைய எதிர்காலம் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து சுருங்கும். அந்த நிலத்தட்டுகளினுடைய சுருங்கும்னா எப்படி சார்? அதனுடைய பரப்பளவு வந்து சுருங்கும். அட்லாண்டிக் பெருங்கடலுடைய பரப்பளவு வந்து அதிகரிக்கும்
அப்படின்ற மாதிரி வந்து இதனால என்ன ஆபத்து ஏற்படும் சார்? இதனால் ஆபத்து வந்து என்ன ஆபத்து ஏற்படும்னு சொன்னால், ஒரு தாழ்வான நிலப்பரப்பு கொண்ட தீவுகள் வந்து மூழ்கும். அது உலகம் முழுவதுமே. ஏன்னா கடல் வந்து நம்ம சொன்னது மாதிரி வந்து பேர் தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர ஒரு கடல் தான், உலகத்தில் இருக்கிறது ஒரு கடல் தான், எல்லாமே கனெக்டடு தான். அப்போ எங்கே வந்து தாழ்வான தீவுகள் இருக்கோ அந்த தீவுகள் வந்து மூழ்கும். பசிபிக் சுருங்குறதுனாலையும் அட்லாண்டிக் வந்து விரிவடைகிறதுனாலையும். அதில் குறிப்பாக வந்து கிரிபதி, மாலத்தீவு, டுவாலு இது போன்ற நாடுகள்லாம் மூழ்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து பசிபிக்கில் வந்து உயிரினங்கள், ஜீவராசிகள் வந்து என்ன வாழுதுன்னு சொன்னால், அது வந்து கிட்டத்தட்ட 2,30,000 தான் இது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பசிபிக்கில் இருக்கிறது. ஆனால் கண்டுபிடிக்கப்படாதது வந்து 20 மில்லியனுக்கு மேலே இருக்கலாம். அது தாவரங்களாக இருந்தாலும் சரி, மற்ற நுண்ணுயிராக இருந்தாலும் சரி, அல்லது மீன் வகைகளாக இருந்தாலும் சரி, கண்டுபிடிக்கப்படாதது ஏராளமாக வந்து இருக்குது. பசிபிக் கடலுக்கு மட்டுமே உள்ள உயிரினங்கள்னு 3 இருக்குது. ஹவாய் மாங்சீல், இது ஹவாய் தீவில் மட்டும் காணப்படுது. அடுத்தது வந்து கலாபகோஸ் கடல் சிங்கம், இது வந்து கலாபகோஸ் தீவுகளில் மட்டும் இருக்குது. அடுத்து பசிபிக் விபர்ஜல்லி, இது வந்து பசிபிக் கடலில் வந்து பரவலாக வந்து காணப்படுது. இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத உயிரினங்கள் வந்து அங்கே வந்து அதிகம். அடுத்தது பசிபிக் பெருங்கடல் வந்து உலகத்திலே பெரிய பெருங்கடல்ன்றதுனால மக்களுக்கு உணவாதார தேவையான மீன் வளம் இருக்கு இல்லையா, ஃபிஷ்ஷிங் வந்து இங்கே ஏராளமாக வந்து நடக்குது. இதன் எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து முக்கியமான ஒரு மீன்வள தேவையை வந்து பசிபிக் பெருங்கடல் வந்து பூர்த்தி செய்கிறது. அதனுடைய மதிப்பு வந்து, அதாவது உலகத்தில் மொத்த மீன்பிடிப்பில் 60% வந்து பசிபிக் பெருங்கடல் வந்து நடக்குது. எவ்வளோ மெட்ரிக் டன் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் வந்து 50 மில்லியன் மெட்ரிக் டன் அவ்வளோ எடை கொண்ட மீன்களை வந்து பிடிக்கிறாங்க. இதனுடைய வர்த்தக மதிப்பு வந்து 8.3 ட்ரில்லியன் இந்திய ரூபாய். அப்படின்னா எந்த அளவுக்கு மேசிவாக வந்து ஃபிஷ்ஷிங் நடக்குது அப்படின்றது புரிச்சுக்கலாம். முக்கியமான மீன் வந்து என்னென்னா டுனா, சால்மன், மத்தி, இந்த மாதிரி மீன்கள் வந்து ஃபேமஸ் பசிபிக் பெருங்கடலில். அடுத்தது பசிபிக் பெருங்கடலில் வந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களும் இருக்குது. உலகம் முழுவதும் அமெரிக்கா இராணுவ தளங்கள், ஏர்பேஸு, நேவி பேஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. பசிபிக்லேயும் வந்து வச்சுருக்கிறாங்க. எங்கெங்கே வச்சுருக்கிறாங்கன்னா குவாம் அங்கே, அப்புறம் ஹவாய், ஜப்பான், இந்த 3 இடத்துலையும் இருக்கிறாங்க. 3லையும் வந்து விமானங்கள், வீரர்கள், கடற்படை இது எல்லாமே வந்து இருக்குது. அடுத்தது பசிபிக்கில் இன்னொரு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னென்னா, அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கணும்னு சொன்னால் பனாமா கால்வாய் வந்து இருக்குது. முன்னாடி வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, பனாமா கால்வாய் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அர்ஜென்டினா வழியாக சுற்றிட்டு தென்கடல் வழியாக வந்து தான் பசிபிக் வந்து சேரணும். ஒரு 20-30 நாள் பயணம் வந்து அதிகரிக்கும். பனாமா கால்வாய் வந்து 1914 திறக்கப்பட்ட பிறகு அந்த 30 நாள் பயணம் வந்து குறைந்து இந்த 2 கடல்களையும் இணைக்கக்கூடிய அந்த கால்வாய் வந்து இணைக்கப்பட்டது. அது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழியாக வந்து இருக்குது. ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 14,000 கப்பல்கள் வந்து அந்த கால்வாய் வழியாக வந்து பயணிக்கிறது. அடுத்தது பசிபிக் பெருங்கடலினுடைய சுற்றுச்சூழல் முக்கியத்துவம். இது காலநிலையை வந்து ஒழுங்குபடுத்துறதுல வந்து முக்கியமான பங்காற்றுகிறது. என்ன செய்யுதுன்னு சொன்னால், பூமியினுடைய வெப்பநிலையை வந்து அந்த எல்னினோ, லானினா நிகழ்வுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதன் மூலமாக வந்து வெப்பநிலையை வந்து ஒரு சமநிலைப்படுத்துகிறது. ஏன்னா அவ்வளோ பெரிய கடல் பரப்பளவு இருக்கிறதுனால. அடுத்தது ஆக்சிஜன் உற்பத்தி வந்து பசிபிக் பெருங்கடலில் வந்து நடக்குது. அந்த ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது வந்து 50% ஆக்சிஜன் வந்து பசிபிக் கடலில் வந்து உற்பத்தி ஆகுது. அது வந்து நம்ம மனித குலத்துக்கும் உயிரினங்களுக்கும் முக்கியமானது. அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து உறிஞ்சி காலநிலையை வந்து காலநிலை மாற்றத்தை வந்து குறைப்பதற்கு வந்து காரணமாக வந்து இருக்குது. இந்த ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசிபிக் பெருங்கடலில் உள்ள நுண்ணிய ஒளி சேர்க்கை செய்யும் உயிரினங்கள். இது சூரிய ஒளி கடல் வந்து எது வரைக்கும் படுதோ அதில் இந்த நுண்ணுயிர்கள் தோன்றி வந்து இந்த ஆக்சிஜனை வந்து வெளியிடக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க. கடல் உணவு சங்கிலியில் வந்து இந்த ஃபைட்டோ பிளாங்டன்கள் வந்து முக்கியமானது. இது இருந்தால் மட்டும்தான் வந்து அங்கே வந்து கடல் உயிரினங்களுக்கு வந்து தேவையான உணவுகள் வந்து கிடைக்கும். இதனுடைய பங்கு வந்து முதலே சொன்ன மாதிரி வந்து ஆக்சிஜனில் 50% வந்து உற்பத்தி செய்யுது. ஆனால் இதில் மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது இப்போது. ஆமாம், இப்போ வந்து அதனுடைய பாதிப்பு என்பது இருக்கிறதுனால அது பின்னாடி வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து பவளப்பாறைகள் வந்து அதிகம். சுற்றுச்சூழல் இதுக்கு வந்து முக்கியமான இது வந்து பவளப்பாறைகள் வந்து இது வந்து கடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து அது வந்து காரணமாக வந்து இருக்குது.
இப்போ இப்படியெல்லாம் வந்து பூமிக்கு தேவையான பங்களிப்பு செய்யக்கூடிய பசிபிக் பெருங்கடலில் என்னென்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், கடல் வெப்பமயமாதல். பொதுவில் வந்து பூமி வெப்பமயமாதல் அதிகரிக்கும் போது கடல் வெப்பமயமாதலும் வந்து அதிகரிக்கும். அது வந்து பசிபிக் வந்து பாதிக்குது. அடுத்தது பிளாஸ்டிக் மாசு இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட 1/3 பரப்பளவு இருக்கிறதுனால, இவ்வளவு சரக்கு போக்குவரத்து அது இதெல்லாம் நடக்கிறதுனால பிளாஸ்டிக் குப்பை வந்து ஒரு மேடு மாதிரி வந்து அங்கங்கே சேர்ந்துருக்குது. இது மற்ற கடலை விட பசிபிக் கடலில் வந்து அதிகம். இது வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. அடுத்தது நாடுகள், எல்லையோர நாடுகள் வந்து பிடிக்கிறத வந்து அளவு கடந்து செய்கிறதுனால மீன் வளம் வந்து குறையுது. இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து 2 மாதம் வந்து மீன் பிடிக்க வந்து தடைக்காலம் வந்து இருக்குது இல்லையா, இனப்பெருக்கத்துக்கு. அதுக்கு அங்கே அந்த மாதிரிலாம் வந்து இல்லை, மீன் வளத்தை வந்து குறைக்குது. அடுத்தது காலநிலை மாற்றத்தினால வந்து கடல் மட்டம் உயருது அப்படின்ற பிரச்சனை இருக்குது இல்லையா, அதுவும் வந்து பசிபிக்கு வந்து ஆபத்தாக இருக்குது. அப்போ இதிலிருந்து எப்படி இதை நம்ம வந்து பசிபிக் பெருங்கடலை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி காலநிலை மாற்றத்தில் வந்து எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்டு பூமி வெப்பமயமாதலை வந்து குறைக்கணும். அடுத்தது அந்த பிளாஸ்டிக்கு அந்த மலை இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை தடை செய்வது எப்படி, அல்லது மறுசுழற்சி செய்யக்கூடிய வந்து பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்துறது, அதை வந்து நம்ம வந்து செய்ய வேணும். அதிகமாக மீன் பிடிப்பதற்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து போடணும். பவளப்பாறைகளை வந்து பாதுகாக்கணும். பவளப்பாறைகள் வந்து ஒரு உயிரின ஒரு சுற்றுச்சூழலுக்கு வந்து முக்கியமானவை, அதை வந்து செய்யணும். சர்வதேச நாடுகள் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கிட்டு வந்து ஒரு உடன்படிக்கை செய்து வந்து பசிபிக் கடலை வந்து காப்பாற்றுவதற்கு வந்து முயற்சி வந்து செய்யணும். பொதுமக்களுக்கும் அப்படி ஒரு விழிப்புணர்வு வேணும். ஏதோ நம்ம மேப்பில் பார்க்குறோம் பசிபிக் பெருங்கடல்னு ஒன்று இருக்குது, அது வந்து உலகத்திலே பெரிய பெருங்கடல், உலகத்துக்கு இவ்வளோ தூரம் விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவேர்னஸ் வந்து நமக்கும் வந்து வரணும். கடல் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து நிலப்பரப்பு வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். நிலப்பரப்பில் வந்து நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அது வந்து கடலை வந்து பாதிக்குது. நம்ம நிலப்பரப்பில் வந்து நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகம் வெளியிடுறோம், பசுமை குடிமை வாயுக்களை வந்து அதிகம் வெளியிடுறோம், பூமி வந்து வெப்பமயமாகுது. பூமி வெப்பமயமாதல் அதிகரிச்சதுன்னா முதல் பாதிப்பு வந்து கடல் தான். கடல் தானே 71% இருக்குது. அப்போ கடல் வெப்பம் அதிகரிக்கும் போது மொத்த பூமியினுடைய உஷ்ணமும் வந்து அதிகரிக்குது. அது காலநிலை மாற்றத்தினுடைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும். அந்த விழிப்புணர்வோடு வந்து நம்ம பசிபிக் பெருங்கடலை பற்றி தெரிந்து கொள்ளணும், புரிஞ்சுக்கணும், அதில் ஆர்வம் செலுத்தணும். கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.